ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? முரளி தேதி 1/12/2025. मीठे बच्चे, रोज विचार सागर मंथन करो तो खुशी का पारा चढ़ेगा। चलते फिरते याद रहें कि हम स्वदर्शन चक्रधारी हैं. பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, தினமும் ஞானத்தை ஆழமாக சிந்தனை செய்யுங்கள். அப்பொழுது எல்லைக்கப்பாற்பட்ட குஷி அதிகமாயிட்டே இருக்கும். நடந்தாலும் எங்கு சென்றாலும் நினைவில் இருக்க வேண்டும், நான் स्वदर्शन चक्रधारी. प्रश्न, अपने उन्नति करने का साधन सहज साधन कौन सा है? கேள்வி, தன்னுடைய முன்னேற்றத்திற்கான சகஜமான சாதனம் எப்பேற்பட்டது? उत्तर, अपनी उन्नति के लिए रोज पोता में चेक करो आज सारा दिन कोई असुरी काम तो नहीं किया। जैसा स्टूडेंट अपना रजिस्टर रखते हैं, ऐसे तुम बच्चे भी देवी गुणों का रजिस्टर रखो तो उन्नति होती रहेगी. பாபா சொல்றாங்க, நம்முடைய முன்னேற்றத்திற்கான சகஜமான சாதனம் என்ன சொல்லுவாங்க பாபா? எப்பொழுதுமே டெய்லி கணக்கு வழக்கு காட்டுங்க, சார்ட் எழுதுங்க, செக் பண்ணி பாருங்க, இன்னைக்கு முழு நாளில் நான் எந்த விதமான அசுர காரியங்கள் செய்யலை தானே. எவ்வாறு ஸ்டூடெண்ட் தனக்குன்னு ரெஜிஸ்டர் வச்சுக்கிறாங்க, அதே போல் குழந்தைகளாகி நாம கூட படிக்கக்கூடியவங்க தெய்வீக குணங்களுக்கான ரெஜிஸ்டர் வைக்கணும். அப்பொழுது முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இப்போ முன்னேற்றம் அடைவதற்கான சகஜமான வழி டெய்லி நம்முடைய கணக்கு வழக்கை நாம் பார்க்கணும். அதாவது தினம்தோறும் நம்மை செக் பண்ணணும். கீத் தூர் தேஸ்கே ரஹனே வாலா, பாடல் தூர தேசத்தில் வசிக்கக்கூடியவரை. ஓம் சாந்தி. बच्चे जानते हैं दूर देश किसको कहा जाता है? दुनिया में एक भी मनुष्य नहीं जानता, बल्कि कितना भी बड़ा विद्वान हो, पंडित हो, इनका अर्थ नहीं समझते हैं, तुम बच्चे समझते हो. பாபா சொல்றாங்க, ஓம் சாந்தி. குழந்தைகள் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம், தூர தேசம் என்று எதை சொல்லப்படுது? பாபா சொல்றாரு, தூர தேசம்னா எங்க இருக்கு அப்படின்னா என்னங்கிறது இன்னைக்கு உலகத்துல ஒரு மனிதர்கள் கூட தெரிஞ்சுக்கல. வித்வான்களா இருந்தாலும் கூட, பண்டிதர்களா இருந்தாலும் கூட தூர தேசம் எங்க இருக்கிறது அப்படின்னா என்ன என்பது தெரியல. ஆனா குழந்தைகளாகி நாம புரிஞ்சிட்டு இருக்கிறோம், தூர் தேஸ் ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய தேசம்னு பாபா எதை சொல்றாங்க? பரந்தாமத்தை தான் சொல்றாங்க. बाबा जिसको सब मनुष्य मात्र याद करते हैं कि हे भगवान, वो जरूर ऊपर मूल वतन में है और किसको भी ये पता नहीं. பாபா அதாவது எந்த மனிதர்கள் பாபா நினைவு பண்றாங்களோ, எப்பேற்பட்ட தந்தை நினைக்கிறாங்களோ, ஹே பகவான்னு சொல்றாங்களோ, அவர் மேலே இருக்கிறாரு, மூல்வதன் பரந்தாமத்தில் இருக்கிறார், தூர தேசத்துல இருக்கிறார் என்பது யாருக்குமே தெரியல. इस ड्रामा के राज को भी अभी तुम बच्चे समझते हो. அதே போல நாம பரந்தாமத்தை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கல, இந்த உலக நாடக சக்கரத்தினுடைய ரகசியங்கள் பற்றியும் நாம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். तुम विष्णुपुरी के देवता बनने के लिए पुरुषार्थ कर रहे हो. इस समय तुम हो स्वदर्शन चक्रधारी. दुनिया में और कोई ये नॉलेज दे नहीं सकते. शिव बाबा हमको पढ़ा रहे हैं, ये कितनी खुशी रहनी चाहिए. பாபா சொல்றார், இப்பொழுது நாம இந்த நேரத்துல நாம தான் ஸ்வதர்ஷன சக்கரதாரிகளாக இருக்கிறோம். நாம விஷ்ணுபுரியினுடைய தேவதா ஆகுவதற்காக முயற்சி செய்துட்டு இருக்கிறோம். பாபா சொல்றாங்க, இந்த உலகத்துல யாராலையும் இந்த ஞானத்தை கொடுக்கவே முடியாது. ஸ்வதர்ஷன சக்கரதாரி ஆகிறதா, தேவதா ஆகுவதற்கான படிப்பா வேற யாராலையும் கற்றுக் கொடுக்க முடியாது. அப்போ நமக்கு எவ்வளோ குஷி இருக்கணும், ஷிவ் பாபா எனக்கு கற்றுக் கொடுக்கின்றார் என்ற விஷயத்துல எவ்வளோ குஷி இருக்கணும். பாபா कहते हैं, इससे तुम गिरते आए हो, इन कितना दर दर भड़कते हैं, अभी तुम शांत होकर बैठे हो, तुम्हारा धक्का खाना सब छूट गया. பாபா சொல்றாங்க, பாருங்க, பகவானை சந்திக்கணும், சத்கதி அடையணும், இல்லை பரந்தாம் போகணுங்கிறதுக்காக எவ்வளோ தூரம் நம்ம அலைஞ்சிருக்கிறோம், தெரிஞ்சிருக்கிறோம், எவ்வளோ இடங்கள் சுற்றி இருக்கிறோம். பாபா சொல்றார், இதெல்லாம் செய்தாலும் கூட நாம இறங்கும் கலையில தான் வந்துட்டோம்.
ஆனா இப்போ பாபா கிடைச்சிட்டாரு. இப்ப அலைஞ்சிட்டு இருக்கிறோமா, எங்கேயாவது சுத்திட்டு இருக்கிறோமா, சாந்தி வேணும், சுகம் வேணுங்கிறதுக்காக கிடையாது. நம்ம சாந்தியா அமர்ந்திருக்கிறோம் இப்போ. எங்கேயும் அலைஞ்சு திரியணும் அப்படிங்கிற விஷயமே கிடையாது. कहते हैं मुझे याद करो तो तुम तमो प्रधान से सदो प्रधान बन जाएंगे. फिर सदो प्रधान दुनिया में आकर राज्य करेंगे. பாபா சொல்றார், என்னை நினைவு பண்ணுங்க. அப்போ தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதான் ஆகிவிடலாம். சதோ பிரதானமான உலகத்துல நம்ம ராஜ்யம் செய்வோம். पढ़ाई का भी रजिस्टर होता है और चलन का भी रजिस्टर होता है. यहाँ तुम्हें भी देवी गुण धारण करने हैं. रोज अपना पोता में रखने से बहुत उन्नति होगी. பாபா சொல்றாங்க, இப்படி ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு படிப்புக்கான ரெஜிஸ்டரும் தனியா இருக்கும். அதே போல உங்களுடைய நடத்தைகள், செயல்கள், பழக்க வழக்கங்கள், கேரக்டருக்கான ரெஜிஸ்டரும் தனியா இருக்கும். படிக்கிறோம், நல்ல மார்க் இருக்கிறோன்னா படிப்புல மார்க் போட்டுருவாங்க, எவ்வளோ மார்க் சப்ஜெக்ட்லாம். ஆனால் கேரக்டர்ஸுக்கு என்ன பண்ணுவாங்க, நம்ம சர்டிஃபிகேட்ல எல்லாம் போட்டிருப்பாங்களே, குட், வெரி குட், புவர் அப்படிலாம் கூட போட்டிருப்பாங்க. ஸ்கூலுக்கு ஒழுங்காக வர்றாங்களா, ஆப்சண்ட் ஆகாமல் இருக்கிறாங்களா, மற்ற ஸ்டூடெண்ட்டோட சண்டை சச்சரவுலாம் வராமல் இருக்கிறாங்களா, சேட்டை பண்ணாமல் இருக்கிறாங்களான்லாம் என்ன பண்ணுவாங்க, கேரக்டர்ஸுக்கு தனி மார்க் போடுவாங்க, ரெஜிஸ்டரை வச்சுருப்பாங்க. அதே போல தான் பாபா சொல்கிறார், குழந்தைகளாகி நாம் கூட இப்போது நம்முடைய நிலைமையை பார்க்கணும். நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம தெய்வீகமான குணங்களை இங்கே கடைபிடிக்கணும். இப்போ டெய்லி நம்முடைய கணக்கு வழக்குகளை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா முன்னேற்றம் என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இப்போ ஃபுல் டேயில் நம்ம என்ன பண்ணணுங்கிறத டெய்லி செக் பண்ணி பார்க்கணும். आज सारा दिन कोई असुरी काम तो नहीं किया, हमको देवता बनना है. நம்முடைய லட்சியத்தை முன்னாடி வச்சு நாம் செக் பண்ணணும். நான் தேவதாவாக ஆகணும். இப்போ முழு நாளும் எந்த ஒரு அசுர செயல்களும் செய்யாமல் இருந்தனா என்று நாம் செக் பண்ணி பார்க்கணும். பாபா कहते हैं मीठे बच्चे कभी कोई को दुख ना दो, गृहस्थ व्यवहार में रखते पवित्र बनो, हम भाई बहन हैं, ये है प्यार का नाता है और कोई दृष्टि जा नहीं सकती. பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, ஒருபோதும் யாருக்கும் துக்கத்தை கொடுக்காதீர்கள். குடும்பத்தில் இருந்து கொண்டே தூய்மையாக இருங்கள். நாம் சகோதரன் சகோதரிகள். நமக்குள்ள பாருங்க இவ்வளோ அன்பான ஒரு சம்பந்தம் இருக்கிறது. சகோதரன் சகோதரி என்ற ஒரு தூய்மையான நமக்கு உறவுங்கிறது இருக்கிறது. இதுல எந்த விதமான கெட்ட திருஷ்டி என்பது ஏற்படவே முடியாது. हरे की बीमारी अपनी अपनी है, उस अनुसार राय भी देते रहो. पूछते हैं बाबा ये हालत में होती है, इस हालत में क्या करें. बाबा समझाते हैं भाई बहन की दृष्टि खराब नहीं होनी चाहिए. பாபா சொல்றாங்க, ஒவ்வொருத்தருக்கும் நோய்கள் அப்படிங்கிறது தனித்தனியானது. அதனுடைய அனுசாரமாகத்தான் பாபா கூட வழிகாட்டுறாரு. இப்போ நம்ம பாபாட்ட கேட்கலாம், பாபா இந்த மாதிரி சூழ்நிலையா இருக்கிறது, இல்லை என்னுடைய ஸ்திதி இப்படி இருக்கிறது, இந்த மாதிரி நேரத்தில் நான் என்ன செய்யறது என்று பாபாட்ட கேட்கலாம். ஏன்னா பாபா எல்லாருக்கும் ஒரே வழியை சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய பலகீனங்கள், குறைகள்ங்கிறது தனித்தனியானது. இப்போ அதற்கு தகுந்தாற் போல நாம் பாபாட்ட கேட்குறோன்னா பாபா அதற்கான வழிமுறைகளை சொல்லி கொடுப்பாங்க. பாபா புரிய வைக்கிறார், சகோதரன் சகோதரி என்ற பார்வை ஒருபோதுமே மாறிவிட கெட்டதாக ஆகிவிடக்கூடாது. कोई भी झगड़ा ना हो, मैं तुम आत्माओं का बाबा हूं ना, शिव बाबा ब्रह्मा तन से बोल रहे हैं. பாபா சொல்ற, எந்த விதமான சண்டை சச்சரவுகள் என்பது இருக்கவே கூடாது. நான் ஆத்மாக்களாகி உங்களுக்கு தந்தை இல்லையா? शिव பாபா பிரம்மாவனுடைய சரீரத்தின் மூலமாக பேசிக்கொண்டிருக்கின்றார். बाबा कहते हैं मीठे बच्चों इस पर जीत पानी है, मैं आत्मा हूँ, मैं आया हूँ पवित्र बनाने. तुम बच्चों को राइट रॉन्ग अच्छा बुरा सोचने की बुद्धि मिली है. பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, விகாரங்கள் மீது வெற்றி அடையணும். நான் வந்திருப்பதை தூய்மையாக ஆக்குவதற்காக. குழந்தைகளாகிய உங்களுக்கு சரி எது, தவறது, நல்லது எது, கெட்டது என்பது யோசிப்பதற்கான புத்தி என்பது கிடைச்சிருக்கிறது. तुम्हारा नाम भी है शिव शक्ति भारत माताएं. शिव से तुम शक्ति लेते हो सिर्फ याद से. நம்முடைய பெயர் கூட என்னது? சிவசக்திகள்.
பாரத மாதாக்கள். பாருங்க, சிவ பாபாட்டந்து சக்திகள் அடையிறோம். எப்படி அடையிறோம்? பெருசா தவம் பண்றோமா, ஒத்த காலில் நின்று கிடையாது. அமைதியா பாபா நினைவில் அமர்ந்து பாபாட்டந்து சக்தி எடுத்துக்கிறோம். அதனால நாம யாரு? சிவசக்திகள். மோஸ்ட் பிலவ்டு बाबा को याद करना है। पतित आत्मा वापस जा नहीं सकते। बाबा कहते हैं जितना तुम याद करेंगे तो याद करते करते पावन बन जाएंगे। மிகவும் அன்பான பாபாவை நினைவு செய்யணும். நம் ஆத்மாக்கள் தூய்மையற்றவங்களா இருந்தோம்னா மீண்டும் வீட்டுக்கு போக முடியாது. நல்லா பாபா சொல்றார், எவ்வளோ முடியும் பாபா நினைவில் இருங்க. பாபா நினைவு செய்து செய்து நம்ம ஆத்மாவை நாம் தூய்மையாக ஆக்க வேண்டும். रात्रि को रोज अपना बोता मेल देखना चाहिए। कुछ भूल तो नहीं की, अपना कान पकड़ लेना चाहिए। பாபா ஆஜ் ஹம்சே பூல் ஹி ஷமா கர்னா. பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளுக்கு பாபா புரிய வைக்கிறார். எவ்வளோ பாபா நினைவில் இருக்கோ அவ்வளோ குஷியாக இருக்க முடியும். டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தன்னுடைய கணக்கு வழக்குகளை பார்க்கணும். ஏதாவது நான் தவறு பண்ணலை தானே என்று தன்னைத்தானே பாருங்க. பாபா சொல்கிறாங்க, தன்னுடைய காதை தானே பிடிச்சிக்கணும். பாபா, நான் இன்னைக்கு இந்த தவறு என் மூலமாக இந்த தவறு நடந்துருச்சு பாபா, சாரி பாபா, மன்னிச்சிடுங்க பாபான்னு பாபாட்ட சொல்லுங்க. பாபா சொல்கிறாரு, உண்மையை சொன்னால் பாதி பாவம் அழிஞ்சு போயிடும். பாப் தோ பைட்டா ஹைனா, பாபா குழந்தைகளுக்காக தானே அமர்ந்திருக்கார் இல்லையா. अपना கல்யாண் கர்னா சாக்தே தோ ஸ்ரீமத் பர் சலோ. பாபா அமர்ந்திருக்கார் இல்லையா, குழந்தைகளுக்காக தான் பாபா இருக்கிறார். அதனால தன்னுடைய நன்மைக்காக விரும்புகிறீங்களா? தனக்கு நன்மை செய்யணும்னு விரும்பினால் பாபா கிட்ட தன்னுடைய கணக்கு வழக்குகள் தவறுகளை சொல்லி உண்மையை சொல்லிட்டு பாபா கிட்ட இருந்து ஸ்ரீமத்தை நம்ம எடுத்துக்கணும். கணக்கு வழக்குகளை அதாவது சார்ட்டு கொடுத்தாதான் நம்முடைய முன்னேற்றம் என்பது ஏற்படும். கர்ச்சா தோ குச் ஹே நஹி, ऊंच पद पाना है तो मनसा वाचा कर्मना कोई को भी दुख नहीं देना है. பாபா சொல்றாங்க, இதுல ஒன்றும் செலவாக போறதே இல்லையே. பாபாக்கு சார்ட்டு கொடுக்கறதுல உயர்ந்த பதவி அடையணும் அப்படின்னா எண்ணம், சொல், செயல் இதுல யாருக்கும் நாம துக்கம் கொடுக்கவே கூடாது. कोई कुछ कहता है तो सुना अनसुना कर देना, ये मेहनत करनी है. யாராவது ஏதாவது சொல்கிறாங்களா, அதை கேட்டும் கேட்காமலும் விட்டுடுங்க. நாம் நம்மை உயர்ந்த நிலை அடைய வைப்பதற்காக நம்முடைய பல பிறவிகளை 21 பிறவிகளை சுகமுடையதாக ஆக்குவதற்காக நமக்கு நன்மை செய்வதற்காக நம்ம தேவையற்ற விஷயங்கள், வேண்டாத விஷயங்களை கேட்டாலும் கேட்காம இருந்துடணும். அதற்கான முயற்சி ரொம்ப தேவை, உழைப்பு ரொம்ப தேவை. பாபா வந்திருக்கிறதே குழந்தைகளினுடைய அனைத்து துக்கங்களையும் நீக்குவதற்காக, சதா காலத்திற்கு சுகம் கொடுப்பதற்காக பாபா வந்திருக்கிறார். அச்சா, தாரணா கேலிய முக்கிய சார். தாரணைக்காக முக்கியமான விஷயங்கள். முதல் பாயிண்ட், बाबा ने राइट रॉन्ग को समझने की बुद्धि दी है। उसी बुद्धि के आधार पर देवी गुण धारण करने हैं। किसी को दुख नहीं देना, आपस में भाई बहन का सच्चा प्यार हो, कभी कुदृष्टि ना जाए. பாபா சொல்கிறாங்க, முதல் பாயிண்ட்டு, பாபா சரி எது தவறுது என்பதை புரிந்து கொள்வதற்கான புத்தி கொடுத்துட்டார். அந்த புத்தியினுடைய ஆதாரத்தில் தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்க வேண்டாம். தங்களுக்குள் சகோதரன் சகோதரி என்ற உண்மையான அன்பு இருக்க வேண்டும். ஒருபோதும் கெட்ட பார்வை என்பது ஏற்படவே கூடாது. ரெண்டாவது பாயிண்ட்டு, बाबा के हर डायरेक्शन पर चल अच्छी तरह पढ़कर अपने आप पर आपे ही कृपा करनी है. अपनी उन्नति के लिए पोता मेल रखना है. कोई दुख देने वाले बातें करता है तो सुनी अनसुनी कर देना है. பாபாவுடைய ஒவ்வொரு டைரக்ஷன் படி நடந்து நல்ல முறையில் படித்து தன் மீது தானே கருணை காட்ட வேண்டும். தன்னுடைய முன்னேற்றத்திற்காக கணக்கு வழக்குகள் வைக்கணும், அதாவது சார்ட் வைங்க. யாராவது துக்கம் கொடுக்கும்படியான விஷயங்கள் பேசுனாங்கன்னா அதை கேட்டும் கேட்காமலும் விட்டுடுங்க. वरदान, ईश्वरीय रॉयल्टी के संस्कार द्वारा हर एक की विशेषताओं का वर्णन करने वाले पुण्य आत्मा भव. வரதானம்,
ஈஸ்வரிய ராயல்ட்டியான சம்ஸ்காரத்தின் மூலமாக ஒவ்வொருத்தருடைய விசேஷ தன்மைகளையும் புகழ் பாடக்கூடிய வர்ணனை செய்யக்கூடிய पुण्य आत्मा आहुंगल। सदा स्वयं को विशेष आत्मा समझ हर संकल्प व कर्म करना है और हर एक में विशेषता देखना है, वर्णन करना है। सर्व के प्रति विशेष बनाने की शुभ कल्याण की कामना रखना है। यही ईश्वरीय लॉटरी है। பாபா சொல்றாங்க, சதா தன்னை விசேஷமான ஆத்மா என்று புரிந்து ஒவ்வொரு எண்ணங்களையும் செயல்களையும் செய்யணும். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் என்ன விசேஷத்தா இருக்குன்னு பார்க்கணும். பிறருடைய விசேஷத்தா என்ன இருக்குன்னு நம்ம பார்க்குறோமோ அதை நம்ம வர்ணனை பண்ணணும். அனைவருக்காகவும் விசேஷமாக ஆகுவதற்கான சுப நன்மைக்கான விருப்பங்களை வைக்கணும். இதெல்லாம் கூட ஒரு ஈஸ்வரிய லாட்ரி. நமக்கு மற்றவங்களுடைய விசேஷத்தா பார்க்குறோம், பிறருடைய விசேஷத்தா நம்ம வர்ணன் பண்ணுறோம், பிறரும் சுபமான ஆத்மா ஆகணுங்கிறதுக்கான நன்மைகளுக்கான எண்ணங்கள் பண்ணுறோன்னா அது பெரிய லாட்ரி, ஈஸ்வரிய ராயல்ட்டி. சதா தன்னை விசேஷ ஆத்மா என்று புரிந்து ஒவ்வொரு எண்ணங்களும் கர்மாவும் செய்யணும். ஒவ்வொரு ஆத்மாக்களினுடைய விசேஷத்தாவை பார்க்கணும், வர்ணனை பண்ணணும். எல்லா ஆத்மாக்களும் விசேஷமான ஆத்மா ஆகுவதற்கான சுப நன்மைக்கான விருப்பங்கள் வைப்பது கூட ஈஸ்வரிய ராயல்ட்டி. இது ஒரு விதமான ராயல்ட்டி, ஈஸ்வரிய ராயல்ட்டி. நம்ம ஆன்மீகத்தில் இருக்கோம், பாபாவனுடைய குழந்தையாக இருக்கோம், தேவதா ஆத்மா ஆகணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இந்த ஈஸ்வரிய ஒரு ராயல்ட்டியை கொண்டு வரணும். रॉयल आत्माएं दूसरा द्वारा छोड़ने वाले चीज़ को स्वयं में धारण नहीं कर सकती, इसलिए सदा अटेंशन रहे कि किसी की कमजोरी व अवगुण को देखने का நேத்திர சதா பந்த் ஹோம். பாபா சொல்கிறான், ராயலான ஆத்மாக்கள் பிறர் வேண்டான்னு விட்ட விஷயத்த தனக்குள்ளே எடுத்துக்க மாட்டாங்க இல்லையா, அதே போல் சதா கவனம் கொடுக்கணும். எந்த ஒரு ஆத்மாவனுடைய பலகீனங்களையும் கெட்ட குணங்களையும் நாம் பார்ப்பதற்கான கண்களை மூடி வச்சுக்கணும். இது கூட ராயல் ஆத்மாக்களினுடைய காரியம். அடையாளங்கள் ஏக் दो के गुण गान करो, स्नेह सहयोग के पुष्पों की लेन देन करो तो पुण्य आत्मा बन जाएंगे. ஒருத்தருக்கு ஒருத்தர் குணங்களை புகழ் பாடுங்க, அன்பு சகயோகத்தினுடைய புஷ்பங்களினுடைய கொடுக்கல் வாங்கல் செய்யுங்க. இப்போ புண்ணிய ஆத்மா ஆகிவிடலாம். இப்போ புண்ணிய ஆத்மா ஆகணும்னா பாபா ஈஸ்வரிய ராயல்ட்டியை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. ஈஸ்வரிய ராயல்ட்டி என்ன? பிறருடைய விசேஷத்தாவை பார்க்கணும், வர்ணனை பண்ணணும், பிறரும் விசேஷமான ஆத்மா ஆகணுங்கிற சுப நன்மைக்கான எண்ணங்கள் செய்வதா ஈஸ்வரிய ராயல்ட்டி. பிறருடைய பலகீனங்களை பார்க்கறது, குறைகளை பார்க்கறது, நமக்குள்ள தாரணா பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா கண்களையும் க்ளோஸ் பண்ணிடணும். அதுவும் ராயல்ட்டி தான். ஸ்லோகன், वरदान की शक्ति परिस्थिति रूपी आग को भी पानी पना देगी. பாபா சொல்கிறாங்க, வரதானத்தினுடைய சக்தி குழப்பங்கள் என்ற பிரச்சனைகள் என்ற நெருப்பை கூட தண்ணியாக ஆக்கிவிடும். நம்மளாம் டெய்லி பாபாவனுடைய வரதானத்தை கேட்குறோம். அந்த வரதானத்தை நம்ம டெய்லி ஞாபகம் பண்ணுறோம், சிந்தனை பண்ணுறோம், நடைமுறைப்படுத்துகிறோனாலே நம்மக்கிட்ட வரதானங்களினுடைய சக்தி இருக்கும். அந்த சக்தி என்ன பண்ணும்? எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் குழப்பங்களையும் பிரச்சனைகளும் நெருப்பு போல எரிஞ்சிட்டு இருந்தா கூட தண்ணீர் போல ஆக்கிவிடும். இந்த மாதத்திற்கான அவ்வக்த இஷாரா. பாபா போன மாதம் வரைக்கும் அஷரீரி ஆகுவதற்கான தூண்டுதல் கொடுத்தாங்க. இந்த மாதம் அப் சம்பன்னவா கர்மாத்தீத் பன்னைக்கு துன் லகாவோ. இப்பொழுது சம்பன்னமாகவும் கர்மாத்தீத் ஆகுவதற்காகவும் ஈடுபாட்டை அதிகப்படுத்துங்கள். निराकारी स्वरूप की मुख्य शिक्षा का वरदान है कर्मातीत भव. நிராகாரமான ஸ்வரூபத்தினுடைய முக்கியமான படிப்பினுடைய வரதானம் கர்மாத்தீத் ஆகுங்கள். ஆகார ஸ்வரூபம் அதாவது ஃபரிஸ்தா என்ற நிலையினுடைய வரதானம் டபுள் லைட் பவ. பிரம்மா பாபா அவ்வக்தமாக இருந்து நமக்கு டபுள் லைட் ஆகுங்கள்ங்கிற வரதானம் கொடுக்குறார். சிவபாபா நிராகாரா இருந்து கர்மாத்தீத் ஆகுங்கள்ங்கிற வரதானம் கொடுக்குறாரு. இப்போ டபுள் லைட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அனைத்து விதமான கர்ம பந்தனங்கள்லேருந்தும் லைட்டு,
லேசாக இருப்பது, அதாவது சதா பிரகாஷ ஸ்வரூபத்தில் நிலைத்திருப்பது. அப்பேற்பட்ட டபுள் லைட்டாக இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் சகஜமா கர்மாத்தீத் நிலையை பிராப்தி அடைய முடியும். டபுள் லைட் ஆயிட்டோம்னா கர்மாத்தீத் ஆயிடலாம். பரிஸ்தா ஆயிட்டோன்னா நிராகார ஆயிடுவோம்னு சொல்லுவோம் இல்லையா? அது போல பரிஸ்தா பாபா என்ன சொல்றார்? டபுள் லைட் ஆகுங்கன்னு சொல்றார். நிராகார் பாபா என்ன சொல்றார்? கர்மாத்தீத் ஆகணும். இப்போ டபுள் லைட் ஆகிட்டோன்னா ஈஸியாக கர்மாத்தீத் ஆகிடலாம். நம்ம சேவைகளில் வர்றோம், சேவைகள் நிறைய செய்கிறோம், ஆனாலும் கூட நமக்குள்ள இந்த ஈடுபாடு இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் சம்பன்னமாக ஆகணும், நான் கர்மாத்தீத்தாக ஆகித்தான் தீரணும் என்ற ஒரு ஈடுபாடு என்பது நமக்குள்ள இருக்கணும். ஓம் சாந்தி.